சற்று முன்பு கிடைத்துள்ள முக்கிய செய்தி. பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு 3065 கோடி ரூபாய் கடன் இருப்பதாக சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா விளக்கம் அளித்திருக்கிறார். விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் பாஸ்கர் பாண்டியன் இணைந்திருக்கிறார். பாஸ்கர் பாண்டியன், சென்னை மாநகராட்சி மேயர் சென்னை மாநகராட்சிக்கு 3065 கோடி ரூபாய் கடன் இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறாரு. இதன் முழுமையான விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். சென்னை மாநகராட்சியினுடைய மாதாந்திர மாமன்ற கூட்டத்தொடரானது இன்று காலை 10 மணிக்கு சென்னை ரிப்பன் பில்டிங்கில் இருக்கக்கூடிய கூட்ட அரங்கில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தின் போது கேள்வி நேரத்தின் போது பாஜக மாமன்ற உறுப்பினரான உமா ஆனந்தன் கேள்வி நேரத்தின் போது கேள்வி எழுப்பியிருந்தார். குறிப்பாக சென்னை மாநகராட்சியிடம் எவ்வளவு கடன் உள்ளது, எவ்வளவு வட்டி செலுத்தி வருகிறோம் என்பது குறித்து அவர் கேள்வி எழுப்பியிருந்தார். இந்த கேள்விக்கு பதிலளித்த மேயர் பிரியா, சென்னை மாநகராட்சிக்கு 3065.65 கோடி ரூபாய் கடன் இருப்பதாகவும், அதோடு மட்டுமல்லாமல் 1577.10 கோடி கடன் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார். 1488.50 கோடி கடன் நிலுவையில் உள்ளதாகவும், இந்த கடனுக்காக ஒவ்வொரு மாதமும் வட்டி மட்டுமே 8.5 கோடி செலுத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார். ஒவ்வொரு காலாண்டிற்கும் அசல் தொகையும் செலுத்தி வருவதாகவும் உமா ஆனந்தனுடைய கேள்விக்கு விளக்கம் அளித்திருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பாஸ்கர் பாண்டியன். பெருநகர சென்னை மாநகராட்சி கூட்டம் தற்பொழுது ரிப்பன் மாளிகையில் நடைபெற்று வரக்கூடிய சூழலில் பயோகேஸ் மையங்களில் சமரசமின்றி பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று பெருநகர சென்னை மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் குறிப்பிட்டிருக்கிறார். பயோகேஸ் மையங்களில் சமரசமின்றி பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று பெருநகர சென்னை மாநகராட்சி ஆணையர் குறிப்பிட்டிருக்கிறார். இது குறித்த மேலும் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாஸ்கரன் மீண்டும் இணைகிறார். பாஸ்கர் பாண்டியன், பெருநகர சென்னை மாநகராட்சி ஆணையர் குறிப்பிட்டிருப்பது என்ன, அது குறித்து சொல்லுங்க. சென்னை மாநகராட்சியின் பல்வேறு பகுதிகளிலும் திடக்கழிவுகளிலிருந்து பயோகேஸ் தயாரிக்கும் மையங்களானது செயல்பட்டு வருகிறது. அந்த மையங்களில் குறிப்பாக சென்னை மணலியில் மாநகராட்சிக்கு சொந்தமான பயோகேஸ் மையத்தில் வெடித்து விபத்து ஏற்பட்டது. அங்கிருந்த பணியாளர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருந்தார். இந்த சம்பவம் குறித்து 22வது வார்டு காங்கிரஸ் உறுப்பினர் பிசி கேள்வி எழுப்பி பேசியிருந்தார். கேள்வி நேரத்தின் போது அவர் எழுப்பிய அந்த கேள்வியில் ஏற்கனவே அந்த பயோகேஸ் மையங்கள் குறித்து துர்நாற்றம் வீசுவதாக பொதுமக்கள் புகார் அளித்திருந்தனர். கடந்த வாரம் அந்த விபத்து ஏற்பட்டதன் போது மக்கள் நல உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் இணைந்து உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்று பாதிக்கப்பட்டவர்களை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருந்த நிலையில் அதனை ஒப்பந்தம் எடுத்திருக்கக்கூடிய தனியார் நிறுவன அதிகாரியானது சம்பவ இடத்திற்கு உடனடியாக வரவில்லை எனவும், இந்த பயோகேஸ் மையத்தை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்து அவர் கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கு மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் பதிலளித்து பேசியிருந்தார். சென்னை மணலியில் இருக்கக்கூடிய அந்த பயோகேஸ் விபத்து குறித்து தணிக்கை செய்ய குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும், அந்த குழுவினுடைய அறிக்கையானது ஒரு வார காலத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். துர்நாற்றம் வீசுவதாக ஏற்கனவே மக்கள் புகார் அளித்துள்ளனர் எனவும், அந்த அதாவது தணிக்கை குழு அளிக்கக்கூடிய அந்த அறிக்கையின் அடிப்படையில் அந்த பயோகேஸ் மையத்தில் பாதுகாப்பில் எந்தவித சமரசமும் இன்றி நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் உறுதியளித்திருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பாஸ்கர் பாண்டியன்.